10th 5 mark exercise 11.3 ல third sum பயிற்சி 11.ல மூணாவது sum. Suppose the amount of milk sold daily at a milk booth is distributed with a minimum of 200 liters and maximum of 600 liters with a probability density function. F of x is equal to k where x is greater than or equal to 200 and less than or equal to 600. 0 otherwise. Find the value of k, the distribution function, the probability that daily sales will fall between 300 liters to 500 liters. தமிழ் பாருங்க. ஒரு பால் விற்பனையகத்தில் விநியோகிக்கப்படும் பாலின் அளவு சமவாய்ப்பு மாறி x என்க. குறைந்தபட்சம் 200 லிட்டர்கள் மற்றும் அதிகபட்சம் 600 லிட்டர்களுடன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு f of x is equal to k x is greater than or equal to 200 and less than or equal to 600. 0 பிற மதிப்புகளுக்கு 1 k இன் மதிப்பு காண்க. 2 பரவல் சார்பு காண்க. 3 300 லிட்டர்கள் மற்றும் 500 லிட்டர்களுக்கிடையே தினசரி விற்பனை இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மில்க் பூத் பால் விற்கிற இடத்துல டெய்லி வந்து 200 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க. அதனுடைய நிகழ்தகவு அடர்த்தி சார்பு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்படி இருக்கும்போது கேவோட மதிப்பையும் கேட்குறாங்க, பரவல் சார்பையும் கேட்குறாங்க. இங்கிலீஷில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் தினமும் 300 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் வரைக்கும் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். நமக்கு ப்ராபபிலிட்டி நிகழ்தகவில் கேவோட மதிப்பு ஒரு டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி இன்டெக்ரல் -∞ to ∞ f of x into dx is equal to 1. இது தெரியும். நமக்கு லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200லேருந்து 600 வரைக்கும் தான் இருக்குது, மற்ற இடத்துலலாம் 0. இப்போ இதை வந்து இன்டெக்ரல் -∞ to 200 f of x into dx ப்ளஸ் இன்டெக்ரல் 200லேருந்து 600 வரைக்கும் f of x into dx ப்ளஸ் இன்டெக்ரல் 600லேருந்து +∞ வரைக்கும். இந்த மாதிரி 3 இதுவாக பிரிச்சுக்கலாமா? ஃபார்முலா அதுதானே, -∞லேருந்து +∞ வரைக்கும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டு காட்டுற பாருங்க, இந்த லைன் இது -∞லேருந்து +∞ வரைக்கும். இதனுடைய டோட்டல் வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் வந்து 200லேருந்து 600 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க இங்கே வேல்யூ கொஷனில். அப்போது இந்த டோட்டல் வேல்யூ 1. இந்த டோட்டல் வேல்யூவை இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பகுதியாகவும், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பகுதி, 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். 3 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ வந்து 0, ஏன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, அதர்வைஸ் வேறு எங்கே இருந்தாலும் 0ன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ மட்டும் நமக்கு 1ன்னு வரும். புரியுதா? அப்போது இப்போ இந்த வேல்யூ 0 ஆகிடும், இந்த வேல்யூ 0 ஆகிடும், அதனால் விட்டுடுறேன். இந்த வேல்யூ 0 ஆகிடும். இப்போ இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இன்டெக்ரல் 200 to 600 f of x into dx is equal to 1. f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, kன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டெக்ரல் 200 to 600 k dx equal to 1. இப்போ இதை வந்து எக்ஸை பொறுத்து இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். கேன்றது கான்ஸ்டன்ட், அதனால் கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடுறோம். k இன்டெக்ரல் 200 to 600 dx is equal to 1. வெறும் dx இன்டெக்ரேட் பண்ணோம்னா வெறும் x மட்டும்தான் இருக்கும், x மட்டும்தான் வரும். x 200 to 600 equal to 1. k into upper limit 600 minus 200 equal to 1. k into 400 equal to 1. So k is equal to 1 by 400. இதுதான் வந்து வேல்யூ.
அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பரவல் சார்பு. இப்போ பரவல் சார்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்டெக்ரல் -∞ to ∞ f of x into dx. இதுதான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் f of x கண்டுபிடிக்கலாம். இது வேண்டாம். கேபிட்டல் f of x தான் பரவல் சார்பு. -∞ +∞ வரைக்கும் எல்லா லிமிட்டும் வந்துமே கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் -∞ to நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு லிமிட்டு 200 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 200 வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லிமிட்டு 200 f of t into dt. போக மேக்ஸிமம் லிமிட்டு என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது மேக்ஸிமம் லிமிட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போது 200க்கு முன்னாடி இங்கே 200லேருந்து 600 வரைக்கும் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 200க்கு முன்னாடி என்ன வரும், 0 தான். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். ஓகேவா? இது 0ன்னு ஆகிடும். அடுத்து செகண்டு, f of x is equal to -∞ to 200 f of t into dt plus integral 200 to அடுத்த லிமிட் என்ன வருது நமக்கு, இன்ஃபினிட்லேருந்து 200 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். 200லேருந்து 600 வரைக்கும் வரணுமா? அப்போ 200 to 600 வரணுமா இங்கே? இப்போ மேக்ஸிமம் லிமிட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். f of t ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஞாபகம் இருக்கா? அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு f of t into dt. ஓகே, மறுபடியும் இந்த லிமிட்டு 0 தான். இப்போ இதுக்கு மட்டும் நமக்கு கொஷனில் வேல்யூ கொடுத்துருக்காங்க கேன்னு சொல்லிட்டு. கே நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த கேவோட வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 200 to x. இந்த லிமிட்டில் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ வந்து 1/k, கேவோட வேல்யூ வந்து 1/400. அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறோம். 1/400 dt. இப்போ இந்த இன்டெக்ரல் எதை பொறுத்து பண்ண போகிறோம், டீயை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல டீன்ற டேமே இல்லை, இது கான்ஸ்டன்ட், அதனால் வெளியே எடுத்துடலாம். 1/400 இன்டெக்ரல் 200 to x dt. இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் ரெண்டு ஒன்றா வரும்போது கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன இருக்கும், டி மட்டும் தான் வெளியே வரும். அப்போது 1/400 t லிமிட்ஸ் வந்து 200 to x is equal to 1/400 x minus 200. upper limit minus lower limit. 400 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். x divided by 400 minus 200 divided by 400. இது கேன்சல் பண்ணோம்னா 1/2. 200 to 200 சார் 400. இது அடுத்து தேர்டு, வேறு கலரில் எழுதலாமா? அடுத்து f of x. இப்போ பாருங்கள், -∞ to x கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 200 லிமிட் பாருங்கள். -∞ to 200 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 200 to 600 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் 600 to ∞ கண்டுபிடிக்கணும். இன்டெக்ரல் 600 to +∞. இந்த +∞ பதிலாக என்ன அதெல்லாம் எக்ஸ், ஏன்னா ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் f of x into dx. இதனுடைய வேல்யூவும் என்ன ஆகுது, 0 தான். இதனுடைய வேல்யூ என்ன இருக்குது, 0 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் டேரெக்டாக எடுத்து 0ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? கடைசியாக எடுத்து இந்த ஃபங்க்ஷனோட எல்லாத்தையும் வேல்யூவும் எடுத்து எழுதணும். இப்போ f of x is equal to ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணோம், 0. அடுத்து என்ன வருது, 1/2. ஃபஸ்ட்டு 0, அடுத்து x/400 minus 1/2, அடுத்து மறுபடியும் 0. இது என்ன லிமிட்டு, -∞ to 200 வரைக்கும். இது 200 இருந்து 600 வரைக்கும். இது 600 ∞ வரைக்கும். சரி, இதுதான் வந்து பரவல் சார்பு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். மூணாவது சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி பிட்வீன் 300 liters to 500 liters. தமிழில் 300 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் வரை உள்ள அதனுடைய நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், f of 300 to 500.
500 மைனஸ் எஃப் ஆஃப் 300 டேரெக்டாக இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட்டு மைனஸ் மினிமம் லிமிட்டு. ஓகேவா? மேக்ஸிமம் என்ன 500 வரைக்கும் 500 வரைக்கும் எஃப் ஆஃப் 500, மினிமம் என்ன 300 வரைக்கும் எஃப் ஆஃப் 300. இப்போ 500க்கு என்ன ஃபார்முலா? இதுதான். 500 இங்கே தானே வரும், 200லேருந்து 600க்குள்ளே தானே 500 இருக்கும், இந்த ஃபார்முலா தான். அப்போது இந்த ஃபார்முலா என்ன இருக்குது? எக்ஸ் பை 400. எக்ஸுக்கு பதிலாக என்ன வரணும்? 500 வரணும். 500 டிவைட் பை 400 மைனஸ் 1/2. இது 500க்கான ஃபார்முலா. மைனஸ் 300 இதில் தானே வரும், மறுபடியும் இதே ஃபார்முலா தானே வரும். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 300 போடணும். 300 டிவைட் பை 400 மைனஸ் 1/2. இப்போ இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகிடுங்களா? இப்போ மைனஸு ப்ளஸ் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? நான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டுங்களா? இது மட்டும் மைனஸில் இருக்கும். அப்போது 500 பை 400 மைனஸ் 300 பை 400. 400 கீழவே இருக்கும். 500 மைனஸ் 300 200. இது மறுபடியும் டிவைட் பண்ணோம்னா 1/2. சரியா? அவ்வளோதான். தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.